நமக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் நாளை தந்திருக்கிறார். ஆமே சொல்லுவோம். இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை மறுபடியும் வாழ்த்துவதோடு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போறோம். கர்த்தர் வார்த்தைக்கு நேராக செல்வதற்கு நான் ஜெபத்தோடு நிற்கிறேன். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை திருப்பிக் கொள்ளலாம். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு கர்த்தர் சொல்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். உயர்ந்தவரும் உன்னதருமாயிருக்கிற நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது, வார்த்தையின் மறைபொருளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினாரும். ஜனம் எதிர்பார்ப்போடு உங்க திரு சமூகத்துக்கு முன்பதாய் வந்திருக்கிறார்கள். ஜனத்தோடு பேசும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆயத்தம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆயத்தம் என்ற தலைப்பில் இன்றைக்கு கர்த்தர் வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். வீடு கட்டுகிறவர்கள் வீடு கட்டுவதற்கு என்ன செய்யணும்? ஆயத்தப்பட வேண்டும். எக்ஸாமுக்காக அல்லது தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற மாணவ மாணவிகள் தேர்வுக்காக என்ன செய்யணும்? ஆயத்தப்பட வேண்டும். ஒரு தொழில் செய்ய முற்படுகிறவர்கள், விரும்புகிறவர்கள், அந்த தொழில் செய்வதற்கான ஆயத்தம் தேவை. இன்னைக்கு காலையில் நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. நான் வர சொல்ல ஒரு 40% பேர் இதுக்குள்ள உண்டு. நீங்கள் ஆலயத்துக்கு வருவதற்கு ஆயத்தப்பட்டீர்கள். ஒரு அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இப்படி இதை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே வாசித்த வசனம் ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேலை பல ராஜாக்கள் ஆண்டார்கள். இஸ்ரவேலர்களுக்குள்ளே பல தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பினார். நடக்க போகிற காரியங்களை ராஜா அரண்மனையில் சென்று, ஏழை எளியவர்களிடத்தில் சென்று, பொது ஜனங்களிடத்தில் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு ராஜாவின் காலத்தில் ராஜபாரத்தில் தன் தகப்பன் செய்து வந்த அந்நிய தெய்வத்தினுடைய வழிபாடுகளை எல்லாம் எடுத்தறிந்து மோபாப் மற்ற தேசத்தின் ராஜாக்களுக்கு முன்பதாக, தேவ சமூகத்துக்கு முன்பதாக தேவன் இருக்கிறார் என்றெல்லாம் சுட்டி காண்பித்து, ஒரு தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வுதான் இன்றைக்கு காலையிலே நாம் வாசித்து கேட்ட தேவ வார்த்தை. அப்பொழுது ஒரு ஆயத்தத்தை தேவ மனுஷனாகிய தீர்க்கதரிசி ராஜாக்களுக்கு கைமாறி கொடுக்கிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களின் குடியிருக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஒரு தேசம் செழிக்க வேண்டும் என்றால், ஒரு கிராமம் செழிக்க வேண்டும் என்றால், ஒரு பட்டணம் செழிக்க வேண்டும் என்றால், அந்த தேசத்துக்கு மிக முக்கியமானது தண்ணீர். ஒரு அல்லேலூயா. இந்த நல்ல காலையிலே அதற்கு நமக்கு நன்றாக தெரியும். மழை என்கிறது பருவமழை, கோடை மழை என்று பல மழைகள் நமக்கு முன்பதாக இருக்கிறது, பெய்தாக வேண்டும். ஆனால் தேவ சமூகத்திலே தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார்,
தேவ பக்தனை கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் வாய்க்காலை என்ன செய்யணும்? வெட்டணும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மழை வருவதற்கு முன்பதாக அணை கட்ட வேண்டும், மழை வருவதற்கு முன்பதாக அணைகளை கட்ட வேண்டும். இந்த காலையிலே ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில் சொல்லுகிறார், 3 ராஜாக்களின் காலத்தில் பல பஞ்சங்களும் நெருக்கங்களும் வந்த ஸ்தானத்தில் நீங்கள் வாய்க்காலை என்ன செய்யுங்க? வெட்டுங்கள். வாய்க்காலை வெட்டுவதற்கு மனதும் வேண்டும், ஆயத்தம் வேண்டும். அப்படி அவர்கள் விசுவாசத்தோடு தேவனுக்கு முன்பதாக வாய்க்காலை வெட்டத் தொடங்கினார்கள். ஒருவேளை உங்களுக்கு நல்ல தெரியும், வாய்க்கால் நிரம்ப வேண்டும் என்றால் தண்ணி மழை பெய்ய வேண்டும், காற்று அடிக்க வேண்டும். ஆனால் இது ஒன்றும் சம்பவிக்காத நிலைகளில் ஆண்டவர் அந்த பள்ளத்தாக்கை தண்ணீரினால் நிரப்பினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களோடு என்னோடு சொல்லுகிறார், நீங்கள் சிலதில் ஆயத்தப்பட வேண்டும். சில காரியங்களில் நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். எலிசா சொன்ன வார்த்தை இன்றைக்கு காலையிலே ஜனமாகிய என்னை பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வாய்க்காலை வெட்ட ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு வீடு இல்லாதவர்கள் இதில் உண்டு, இதுவரையும் ஒரு சென்று இடம் இல்லாதவர்கள் உண்டு, சில கடன் பிரச்சனைகளில் வந்தவர்கள் உண்டு, சில சமாதான கேடு உள்ளவர்கள் இந்த இடத்துல உண்டு. ஆனால் உங்களை பார்த்து, என்னை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்பட வேண்டும். நீ கர்த்தருக்கு முன்பதாக சில காரியங்களில் ஆயத்தப்பட வேண்டும். எங்கெல்லாம் நீங்கள் ஆயத்தப்படவில்லையோ, தேவ சமூகத்துக்கு முன்பதாக தீர்க்கதரிசி சொன்னதை ராஜாக்களும் ஜனங்களும் கேட்டார்கள். மழையும் பெய்யல, காற்றும் அடிக்கல, பள்ளத்தாக்குகளை ஆண்டவர் நீரூற்றாக்கினது உண்மைன்னு சொன்னா, சில பள்ளத்தாக்குகளை உங்கள் வாழ்வில் நீரூற்றாக மாற்றி அது செழிப்புள்ள ஒரு இடமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அது ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற வீடு ஒரு பகுதியில் நின்றிருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடக்காமல் ஒருவேளை துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, நீங்கள் மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் நீங்கள் உங்கள் தேசத்தில் உங்கள் மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும். இன்னைக்கு காலையில சங்கீத தியானத்தில் சொல்லுகிறேன், இன்னைக்கு காலையில மறுபடி சொல்லுகிறேன், இன்றைக்கு இவ்வளவாய் விசுவாசத்தில் நிலை நிற்பதற்கு, இவ்வளவாய் இந்த ஊழியத்தில் ஆண்டவருக்காக ஜொலிப்பதற்கு, பிரகாசிப்பதற்கு என் லைஃப்ல ஒரு அந்தரங்கமான ஒரு விசுவாச வாழ்வு இருக்கிறது. அந்த விசுவாச வாழ்வு என் வாழ்வில் நான் விரும்புகிறதையும், நான் நினைக்கிறதையும், நான் எதிர்பார்க்கிற காரியங்களையும் கர்த்தர் செய்கிறார். வாய்க்கால வெட்டாதவனுக்கு மழையும் வராது, தண்ணியும் வராது. இன்னைக்கு காலையிலே எங்கெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தில் வாய்க்கால் வெட்டாதவர்களாய் விசுவாசத்தை ஒரு துவண்ட நிலையில் இருக்கிறீர்கள் என்றால், உங்க விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் வாய்க்காலை வெட்ட முன்வர வேண்டும். அப்படி நீங்கள் வருவீர்கள் என்றால், எலிசாவின் தேவன் உங்களுக்கு வாய்க்காலை என்னத்தினால் நிரப்புவார்? தண்ணீரால் நிரப்புவார். இது தேவ வார்த்தை, இதை நீங்கள் ஏற்றெடுக்க வேண்டும். அதே 2 நாளாகமங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமே. 2 ராஜாக்கள் 4:34. கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கையின் மேலும் படும்படிக்கு அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இரண்டாவதாக, ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு மேல் வீட்டறையை கொடுத்த ஒரு அருமையான தாயார். அங்கே ஒரு நிலவிளக்கு, அங்கே ஒரு மேஜை, அங்கே ஒரு கட்டில். அவ்வப்பொழுது இந்த தீர்க்கதரிசி ஊழியம் செய்து அந்த மேல் வீட்டறையிலே தங்குவது வழக்கம். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கணவர் வயது சென்றவராயிருக்கிறார், பிள்ளை இல்லை. அப்பொழுது தீர்க்கதரிசி வாலண்டியராய் சொல்கிறார், உனக்கு ஒரு கற்பக்கனியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு காலையிலே உங்களுடைய போதகருடைய வாயிலிருந்து உங்களுக்காய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், உங்களுக்காய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நடக்கும் என்பதற்கு இந்த பகுதி உண்மையான சான்றிதழ். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை வார்த்தையை கேட்டு இந்த சகோதரிக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டாரு. அது ஆண் பிள்ளை. இந்த பிள்ளைக்கு திடீரென்று பலவீனம் வந்தது. கேயாசி என்கிற மனுஷன் போய் எதெல்லாமோ உதவி செய்கிறார். பிள்ளை மரித்தே போய்விட்டது. ஒரு ஊழியக்காரனை அதற்கு ஆயத்தப்படுத்துகிறார். அவ ஒருவேளை எழுத்தின்படி சில காரியங்கள் அவ சொன்னாலும், என்னுடைய தியானத்துல இந்த மனுஷனுக்கு வேற வேலை இல்லை, நான் பிள்ளை வேண்டான்னு தானே இருந்தேன், பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணவும் கிடையாது. இந்த மனுஷன் வந்தாரு, இவருக்கு மேல் வீட்டறையை கொடுத்தேன். இந்த மனுஷன் எனக்கு ஒரு பிள்ளைக்காக அவரே தீர்க்க தரிசனம் சொன்னார், அப்படியே எனக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது. இந்த பிள்ளை மரித்து போயிட்டு. என்ன தீர்க்கதரிசி, என்ன தெய்வம்? இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடும். இந்த தேவனை தேடி இந்த ஆராதனைக்கு போய் இந்த தேவாலயத்துக்கு போய் என்னத்தை சாதிச்சிட்டேன், நஷ்ட கச்சோடம் இல்லாம ஒரு லாபம் இல்லை என்று கவலையோடு கண்ணீரோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளையே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனுடைய வல்லமையினாலே ஊழியம் செய்கிற தேவ ஊழியக்காரன் கிட்ட வந்தான். கரங்களை தட்டி தன் வாயை பிள்ளையின் வாயின் மேல, தன் கண்களை அவன் கண்களின் மேல, தன் உள்ளங்கைகளை அவன் உள்ளங்கைகளின் மேல படுக்கும்படி அவன் மேல் குப்பர படுத்துக் கொண்டான். கேயாசினால முடியாதது, இந்த குழந்தையினுடைய தாய் தகப்பனால் முடியாதது, ஒரு தீர்க்கதரிசியாகிய எலிசாவை கொண்டு அந்த பிள்ளை உடல் அனல் கொண்டது. இன்னைக்கு ஒருவேளை உங்க பிள்ளைகள் ஜீவனோடு தான் இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் ஜீவனோடு தான் இருக்கிறது, ஆனால் அவர்கள் சரீரத்தில் மூச்சு இருக்கு, ஆனால் செயல்கள் செத்தது போல இருக்குமையானால், சபையோடு ஊழியனோடு உங்க பிள்ளைகளை பயிற்றுவிக்க கூடும் என்றால் உங்க பிள்ளையும் உயிர் பெறும். உங்க பிள்ளையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் உங்களுடைய அடுத்த சந்ததிக்கும் பிரயோஜனம் உள்ள பிள்ளையாக மாறும். ஒரு அல்லேலூயா. ஆதலால் சபையோடு தேவன் சொல்லுகிறார், ஊழியனோடு பயணித்தவர்கள், ஊழிய குடும்பங்களோடு பயணித்தவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த வேதத்தின் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு காலையில் உங்களுடைய பிரயாணம் யாரோடு இருக்கிறது? உங்களை விசுவாசத்திலிருந்து பின்தள்ளுகிறவரிடத்துல, உங்களிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறவரிடத்துல உங்கள் விசுவாசம், உங்களுடைய ஃபெலோஷிப் இருக்குமையானால், உங்க இப்போ இருக்கிற விசுவாசத்தை தூக்கி தூர எறிஞ்சு நீங்கள் ஒரு தெய்வம் இல்லாதவர்களாய் மாற்றி விடுகிற ஃபெலோஷிப் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறார், மகனே மகளே, உன் ஐக்கியம் யாரோடு, உன்னுடைய ஃபெலோஷிப் யாரோடு என்று நீ தற்பரிசோதனை செய்ய வேண்டும். நீ ஒரு ஊழியக்காரனோடு, ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற விசுவாச வார்த்தையோடு, அவரை நடத்தின, அவரை போஷித்த, அவரை வழிநடத்தி வந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு அவரோடு பயணித்தால் பூவோடு சேருகிற நாறு மணக்கும். கர்த்தர் இந்த இடத்துல ஏன் இறங்கினார்னு உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் இறங்கினார்? ஒரு மேல் வீட்டறையை ஒரு பரிசுத்தவானுக்காக கொடுத்த ஒரு தாயார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அந்த மேல் வீட்டறையில் அவ 3 காரியம் அந்த ஊழியக்காரனுக்கு செய்தார். ஒன்று, ஒரு நிலவிளக்கை அவருக்கென்று ஏற்படுத்தி கொடுத்தாள். 2, ஒரு மேஜை. ஒரு ஊழியக்காரன் டிவோஷன் பண்ணணும்னா, அவனுக்கு வேதத்தை வாசிக்கணும்னா அவனுக்கு ஒரு மேஜை தேவை. அல்லேலூயா. அவன் இளைப்பாறுவதற்கு என்னது தேவை? நீங்க உங்க ஊழியக்காரனை இப்படியெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணுவது உண்டா? உங்க ஊழியக்காரனுக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி உங்கள் இருதயம் ஏவினது உண்டா? இந்த காலையில் ஒருவளுடைய இருதயத்தில் ஏவினது. அவளுக்குள்ள தடைகள் மாற்றப்பட்டது. அவள் தடை மாற்றம் அல்ல, அவள் வீட்டிலே ஒரு துக்கம் வந்தது. அந்த துக்கத்தையும் ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றினார். இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்களுடைய ஆயத்தம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய ஆயத்தம் எந்த திசையை நோக்கி செல்கிறது? எங்க நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம், எங்க நம்ம தோற்ற போகிறோம் என்று நம்ம மனசாட்சிக்கிட்டு, நம்ம ஹார்ட் பீட் எப்படி சரியா இருக்கிறதோ இதை போல நம்ம மனசாட்சிக்கிட்ட கேட்டு நாம் கர்த்தர் சமூகத்தில் திரும்பி வர வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார். எசையா 40:3 ஒருவர் வாசிக்கலாம். எசையா 40:3. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செபை பண்ணுங்கள் என்றும். இது யாரை குறித்து யார் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்றால், எசையா என்கிற தீர்க்கதரிசி வரப்போகிற மேசியாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற யோவானை சாட்சி பகருகிறார். மேசியாவுக்கு ஒருவன் ஆயத்த பண்ணாவிட்டால் இன்னைக்கு சபையில் ஒரு ஃபெலோஷிப் கிடையாது. அல்லேலூயா. மேசியாவுக்கு ஒருவன் வழியை ஆயத்தப்படுத்தினான். அது சும்மா இல்ல, தீர்க்கதரிசி சொல்லி BC 740க்கும் 700க்கும் இடையிலே ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்று ஒரு தீர்க்கதரிசி ஒரு யோவானை சொல்லுகிறார். இந்த யோவானை இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை காட்டிலும் பெரியவன் ஒருத்தன் இல்லை. இயேசுவுக்கு யோர்தானில வழியை ஆயத்தப்படுத்த மாத்திரம் அல்ல, அவர் தலையில கையை வச்சு யோர்தானில அவருக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஞானஸ்தானத்தோடு தொடங்கின இந்த கனமான இயேசு என்கிற மேசியாவினுடைய ஊழியம் இங்க இருக்கிற எல்லாருக்கும், பூமியினுடைய சகல ஜனங்களுக்கும் ஆதாமினால் செய்து போன பாவத்துக்கு பிராயச்சித்தமாக கடைசி ஆதாமாகிய இந்த மேசியா கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற, மண்டையோடு என்று சொல்லப்படுகிற, கோல்கதா என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் தன் ஜீவனை விட்டு கொடுத்தார். மேசியா இல்லை என்றால் வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு யாரும் இல்லை. இன்னைக்கு திருப்பி சபை கிட்ட சொல்றாரு, சபையே நீ இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக, இந்த அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களுக்குள்ளே நீ போக வேண்டும். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த யோவான் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினால ஒரு ரட்சிப்பு நமக்கெல்லாம் இலவசமா வந்தது. அல்லேலூயா. ஒரு பரிசுத்த நமக்காக நம்மை தேடி வந்தது. இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்பட வேண்டும், நீ ஆயத்தப்படு, நீ மற்றவர்களை ஆயத்தப்பட வை என்று எமல் ஜபசிங் என்கிற ஒரு தேவ பக்தன் தன் வாழ்க்கை சரித்திரத்தில் அவரை அங்கு மென்ஷன் பண்ணி இருக்கிறார். 4வது ஓசியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும். அல்லேலூயா. இந்த காலையில ஓசியா என்கிற தீர்க்கதரிசி யாரு? ஓசியா நமக்கு தந்த நிலத்தை என்ன செய்யணுமா சொல்லுங்க? பண்படுத்தணும்.
பண்படுத்தின மாத்திரம் போதாது, அதை விதைக்க வேண்டும். அது தரிசு நிலமாயிருந்தாலும் அதை பண்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நமக்கு கொஞ்சம் 1 சென்ட் தான் இடம் இருக்கு, அல்லது 2 சென்ட் தான் இருக்கு. அது 2 சென்ட் தானே பாஸ்டர், அதுக்குள்ள என்ன செய்ய முடியும்? கர்த்தர் சொல்லுகிறார், உன் உயர்வில் உனக்கு கொடுத்த கொஞ்சம் உண்மையான காரியங்களில் நிலத்தில் நீ உண்மையா இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு யாருடைய நிலங்கள் தரிசு நிலமா இருக்கிறதோ, 2 ஆங்கிள் உங்களுக்கு சொல்லி தர போறேன். யாருடைய நிலங்கள் தரிசாய் கிடக்கிறதோ அந்த நிலங்களை பண்படுத்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளும் காய்கறியினுடைய விலை, அதில் பயன்படுத்துகிற மருந்துகளினுடைய குவாலிட்டி அளவுகள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த பலம் உங்கள் சரீரத்தில் இன்னைக்கு இல்லை. காரணம், நீங்கள் பயன்படுத்துகிற சகலமும் மருந்து. உங்களுக்குள்ள வீட்டுக்கு மேலே ஒரு காய்கறி தோட்டத்தை உண்டாக்கலாம் தெரியுமா? உங்களுக்கு தந்திருக்கிற இடத்துக்குள்ள உங்களால் சில விவசாயங்களை செய்யலாம் தெரியுமா? இது கற்றுக் கொடுக்கிறது கதிரவன் காலிலும் செங்கோட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கு அல்ல, இங்க அமர்ந்து இந்த வார்த்தையை கவனமாய் கேட்கிறவர்களுக்கு எடுத்து இது கைமாறி கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு காலையிலே கர்த்தர் சொல்கிறாரு, உன் இடத்தை பண்படுத்த வேண்டும். அடுத்தது, உன் இருதயமாகிய இந்த வெறுமையாய் இருக்கிற இந்த நிலத்தை நீ பண்படுத்த வேண்டும். நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள். ஆமென் சொல்லுங்க. என்னத்துக்கு? நீதிக்கென்று விதையுங்கள். தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். உங்கள் தரிசு நிலங்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வெளியில் நம்ம ஜெப வீரம்னு சொல்லுதோம், கர்த்தர் என் கூட பேசுதார்னு சொல்லுதோம். ஆனால் சாட்சி இல்லாத வாழ்வு, பரிசுத்தம் இல்லாத வாழ்வு. ஆனால் இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயம் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக தரிசு நிலத்தை போல இருக்கிறது. அந்த தரிசு நிலம் ஒரு பண்படுத்தப்பட்ட, கர்த்தர் வந்து அந்த இடத்துல வாசம் பண்ணுகிற, அந்த இடத்துல விளைய செய்கிற அனுபவத்துக்குள் உங்கள் இருதயமும் உங்களுக்கு தந்த நிலமும் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்க கேட்போமே. ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி. ஞாயிற்றுக்கிழமை விட்டா உங்களை பிடி கிடைக்கிறது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. இந்த மாசத்துல நம்ம உபவாச கூட்டத்தில் எண்ணிக்கை கூடிச்சு. நீங்க எத்தனை லீவு போடுறீங்க தெரியுமா? ஆனால் யோவேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடு. 6 மாசம் 6 வருஷத்தை விட்டுட்டோம். இன்னைக்கு நீங்க ஒருவேளை என்கிட்ட திருப்பி கேட்பீங்க, பாஸ்டர் உங்களுடைய உபவாச வாழ்வு எப்படி? உங்களுக்கும் இந்த வெள்ளிக்கிழமைக்கும் உங்களுக்குள்ள உங்க குடும்பத்துக்குள்ள தொடர்பு என்னன்னு கேட்பீங்க. இன்னைக்கு இவ்வளவு நிலையில டாப் லெவல்ல கர்த்தர் இந்த ஊழியத்தை கர்த்தர் கொண்டு போயிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம், இந்த சர்ச்சில் உபவாசம் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் உபவாசம் இருக்கிறது. ஆதலால் இன்னைக்கு காலையில் சபையே நீ ஆயத்தப்பட வேண்டும். உன் சந்ததியையும் உன் சந்தானத்தையும் உன் கணவனையும் உன் மனைவியையும் உன் பிள்ளையையும் நீ எதிர்பார்க்கிறத விட டாப்ல, நீ விரும்பினதை விட டாப்ல இவர் கொண்டு போக முடியும். யோவேலுக்கு சொல்கிறார், ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும். இன்னைக்கு காலையில் நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் கேட்டேன், இந்த 6ஆம் நிலை அழுதவங்க, உங்க ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? மரண வீட்டுக்கு போறவன் எப்படி அழுதான் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஒப்பாரி எப்படி வருது தெரியுமா? அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டத்தை அவன் நினைச்ச உடனே அழுக வருது.
இல்லாம அவன் அவன் செத்து போயிட்டான்னு அழுகிறது என்பது 80% இல்லை என்பதை சைக்காலஜிக்கல் ஆயிட்டு நான் ஸ்டடி பண்ணது உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறாரு, நீ இந்த இடத்துல வந்த, நீ கர்த்தர் சமூகத்தில் உன் பிள்ளைகளுக்காய் அழுதாயா? உன் கணவனுக்காய் அழுதாயா? உன் தேசத்துக்காய் புலம்பினாயா? அப்படி நீ முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் சபையோடு கர்த்தர் பேசுகிறார். நீ உபவாசத்துக்கும் நீ புலம்புவதற்கும் நேரத்தை கர்த்தர் சமூகத்தில் ஏறெடுத்து நீ கர்த்தர் பாதத்தில் அழ கற்றுக்கொண்டாய் என்றால் உன் சந்ததிகள் சமாதானமாய் வாழும். ஆமை சொல்லுங்க. உன் சந்தானங்கள் செழித்து, ஆண்டவர் சொல்கிறார், அதாவது பனையை போல உன் பிள்ளைகளை செழித்து லீபனோனின் மரத்தை போல தளிர்விட செய்வார், துளிர்விட செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 9:7 நீ போய் சீலவான் குளத்திலே கழுவு என்றார். சீலவான் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா? அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். கரங்களை தட்டி எல்லாரும் என்ன கவனிக்கணும், கொஞ்சம் ஆழமான ஒரு காரியத்தை உங்களுக்கு. ஒருவேளை இந்த போர்ஷன் உங்களுக்கு ரொம்ப நல்ல 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 நெருக்கமாக தெரியும், ரொம்ப பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. இயேசு அந்த கற்சாடியை சுத்தம் பண்ணி தண்ணியை நிரப்பங்கன்னு சொன்னார். அது என்னதான் மாறிட்டு? அல்லேலூயா. இப்போ ஒரு குரூப் ஏசப்பா வந்து பிடிச்சு நிற்கு. இவன் கண்ணு காணாம போனதற்கு இவனுடைய பாவமா, இவங்களுடைய பிதாக்களுடைய பாவமா என்ன என்று ஏசப்பாட்ட கேட்டாங்க. ஏசப்பா அழகான ஒரு பதில். இவன் கண் குருடாவதற்கு இவனுடைய பாவமும் அல்ல, இவனுடைய பிதாக்களின் பாவமும் அல்ல. அடுத்து என்ன? தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். நீங்க அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. இயேசு இந்த கண் பார்வையற்றவனுக்காக ஆயத்தமாகுகிறார். எப்படி ஆயத்தமாகிறாரு? தன்னுடைய உமிழ்நீரை மண்ணில் என்ன செய்தாரு? துப்பி அதை குழைச்சி அவர் 2 கண்களில் அவர் பூசுகிறார். அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கிறாரு. நீ இதை போய் சீலவான், என்ன குளம்? சீலவான். இன்னைக்கு சர்ச்சு பேர்ல இருக்கு, சீலவான் சர்ச். அனுப்பப்பட்டவன். அல்லேலூயா. அங்கே அவன் அதுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகுகிறான், அவன் ஆயத்தமாகுகிறான். அங்கே அவன் போய் சீலவான் குளத்தில் அவன் கழுகின பொழுது அவன் பார்வை அடைகிறான். பழைய ஏற்பாட்டில் ஒரு சின்ன அடிமை பெண்ணு, வீட்டு வேலைக்காரி நாகமானிடத்தில் போய் சொல்லுகிறார், ஐயா, எங்க ஊர்ல உங்க குஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் ஐயா. அப்பொழுது அந்த நாகமான் அந்த அடிமை பெண்ணுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆயத்தமாகுகிறார். போகும்பொழுது அவருக்கு நல்ல வசதி உள்ள ஆளு, தீர்க்கதரிசிக்கு பணம் எடுத்தான், அவருக்கு கொடுக்க காணிக்கை எடுத்தார். இப்போ அவர்கள் புறப்படுகிறார்கள். தீர்க்கதரிசி பார்த்தோன்னு சொன்னாரு, நீ வந்த ஒரு யோர்தான் இருக்கிறது, என்ன இருக்கு? 7 முறை. எத்தனை முறை? 1 முங்கி எந்திரிச்சிட்டனா உன் குஷ்டம் மாறும். நாகமானுக்கு பயங்கர கோபம். நாகமானுக்கு கூட வந்தவர் சொல்றார், ஐயா வேற ஒண்ணுமே சொல்லலையே, சிம்பிள் காரியம். இன்னைக்கு நாங்கள் எங்ககிட்ட நீங்கள் வர சொல்ல எங்ககிட்ட இந்த நாடி துடிப்பு பார்க்குற என்னது கிடையாது, ஸ்டெதஸ்கோப் இல்லை, உங்களுடைய சுகர் பார்க்கக்கூடிய கருவி எங்ககிட்ட இல்லை, இசிஜி எடுக்கக்கூடிய ஒரு கருவி இந்த சர்ச்சுக்குள்ள கேம்பஸுக்குள்ள இல்லை. எங்களுக்கு ஒன்று தெரியும், ஜெபம் பண்ணி கொஞ்சம் தண்ணி கொடுத்தா, ஜெபம் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் கொடுத்தா
அங்கே ஒரு டெலிவரன்ஸ் நடக்கும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். யோவான் 11:39 இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள், ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள எல்லா ட்ரெண்டு தான். இது நடக்காது பாஸ்டர், இது உபவாசத்திலே நடக்காது, ஆராதனைக்கு வந்தாலும் நடக்காது. நீ நம்மகிட்ட ஒரு பெரிய கல் இருக்கு. இந்த கல் நம்மளை ஒன்றும் செய்ய வைக்காது, அது இருந்த இடத்துல இருந்து நகரமும் செய்யாது. ஆனால் இயேசு அந்த கல்லறைக்கு முன்பதாக வந்து நின்று சொல்லுகிறார், நீ இந்த கல்லை ஒன்று எடுக்கணும். நம்ம எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு முத்திரை போட்டோம், இவனால கழியாது இவளால கழியாது. இல்லை, இன்னைக்கு பிள்ளைகளே, உங்க பேரண்ட்ஸுடைய அந்த வார்த்தையை உங்களுக்கு எடுத்து மாற்ற முடியும். ஆனா நீங்க என்ன செய்யணும்னா, இந்த சோம்பேறி என்ற கல்லை எடுக்கணும். மனைவிமாரே, உங்களுக்கிட்ட இந்த ஓயாம இந்த நச்சரி என்கிற இந்த கல்லை ஒன்று மாற்றணும். ஓயாம சண்டை ஒழுக்கு இதை மாற்றணும். இந்த சொஸ்தமா இந்த கணவர் வந்து தங்குகிற இடமாக்க உங்க வீடு, அவரை நச்சிரிச்சு அதை வாங்கு இதை வாங்கு. அவர் அங்க வேலை பார்க்க இடத்துல பல நெருக்கத்தில் வந்தவனாக்கி இதுக்குள்ள வருகிறவன் அவன் நினைப்பான், நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். அல்லேலூயா. சமாதானம் கொடுங்க. அந்த கல் நம்ம வீட்டிலேருந்து மாறணும். இந்த கல் மாறாத பட்சத்தில் மரித்தவன் மரித்தே கிடப்பான். உங்க கணவனை நீங்க உயிர்ப்பிக்க வேண்டும். உங்க கணவன் உங்களை பார்த்து, எப்பா ஏன் மனைவிய மாதிரி ஒரு மனைவி எனக்கு கிடைச்ச மனைவிய மாதிரி வேறொரு ஒருத்தனுக்கும் கிடைக்கலன்னு சொல்லி சொல்லத்தக்க விதத்தில் உங்க மனைவி உங்களை, உங்க கணவன் உங்களை என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்கல, சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. கல்ல மாத்த சொன்ன உடனே இவ என்ன சொல்லுதா பாருங்க, இங்க வந்து சொல்லுகிறவர் இயேசு. இந்த பெத்தானியாவில் ரொம்ப வீடு இருக்கு, அடிக்கடி வந்து போனவர் யாரு? இந்த வீட்டுக்கு வந்து போனோம். அப்போ எவ்வளவு வசவனா வந்திருப்போம். இன்னைக்கு இந்த சபை தொடங்கினது இந்த 26 ஆண்டுகள் ஒரே போதகரை கொண்டு அநேக பிரசங்கங்களை ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, வாங்குள்ள அவிவிசுவாசங்கிற கல்ல ஒன்று புரட்டுவியா? நம்மக்குள்ள இந்த மார்த்தாள் மரியாளை போல என்னன்னா, அது செத்து 4 நாள் ஆச்சு. நம்ம ஜெபம் பலதும் இது மாதிரி மாற்றி வச்சோமே. ஆனால் ஏசு சொன்னார், கல்லை மாற்றினீங்கன்னா 4 நாள் இல்லை, வருஷங்களாக இருந்தாலும் அவனை வெளியில் கொண்டு வருவதற்கு இயேசுவால முடியும். சில கற்கள் உங்களை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் சொல்லாரு, நீ அந்த கல்லை ஒன்று மாற்றணும். உனக்குள்ளே வேத வாசிப்பு உண்டாகணும், உனக்குள்ளே உபவாசம் உண்டாகணும், உனக்குள்ளே ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும், உனக்குள்ளே உன் கணவனுக்கு ஒரு நல்ல மனைவி என்று அவர் உன்னை சாட்சி பகரணும், உன் கணவன் உன் மனைவி சாட்சி பகர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ட் ஆண்டவர் உங்களில் என்னில் எதிர்பார்க்கிறார். பிரசங்கத்து தலைப்பு என்ன? ஆயத்தம். கடைசியில் இதெல்லாம் இந்த உலக பிரகாரமான இந்த உலகத்தில் நீங்க இருக்க சொல்ல நீங்க செய்ய வேண்டிய ஆயத்தம். இனி நீங்க ஒரு பெரிய ஆயத்தம் செய்ய வேண்டும். அதுக்கு தான் இந்த பிரசங்கம். ஆமென் சொல்லுங்க. the calculation இந்த பிரசங்கத்தினுடைய காதலான காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மூப்பரிடத்தில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து கரங்களை தட்டி.
இன்னைக்கு காலையில் நாங்கள் முதல் சர்வீஸுக்கு போச்சல ரொம்ப பேர் வெள்ளை சாரியும் வெள்ளை சட்டையும் வெள்ளை பேண்ட்லையும் போனாங்க. பார்த்தோமா இல்லையா? எஸ். இன்னைக்கு நீங்களும் சிலர் வெள்ளை அங்கி என்ன மாதிரி போட்டு வந்திருக்கிறீங்க. நமக்கு பரலோகத்தில் ஒரே ஒரு கலர் ட்ரெஸ் மட்டும்தான் உண்டு. என்னது? நம்ம ஊர்லயே அப்ப ஏகப்பட்ட கலரு. இந்த காலையிலே நாம் பரலோகத்தில் நுழைய வேண்டும். ராஜன் பாஸ்டருடைய இவ்வளவு பிரசங்கத்தினுடைய காதலான பெரிய ரத்ன சுருக்கம் என்னன்னு சொன்னா, நீங்கள் அக்கறைக்கு போக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கியை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டதற்கு 14ஆம் வசனத்தில் அவர் பதில் கொடுக்கிறார். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில். இன்னைக்கு உங்க உபத்திரவத்தை பர்சனலா கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நீங்க பட்ட ஒவ்வொரு உபத்திரவத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு நாளிலே ஆகாரத்துக்கு வழி இல்லாதவனாய், ஒரு நாளிலே சமாதானம் என்னன்னு தெரியாதவனாய், ஒரு நாளிலே தெய்வம் இல்லாதவனாய் என் சரீரத்தை பலதுக்கு விட்டு கொடுத்தேன், பல பாவத்துக்குள் விழுந்தேன். ஆனால் அவர் சொல்லிக் கொடுக்கிறார், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவினால் என்ன செய்திருக்காங்க சொல்லுங்க? ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால தோய்த்து வெளுத்து இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நீங்க ரட்சிக்கப்பட்ட காலத்தில் உங்களுக்கு ஒரு பைபிளும் கையும். இன்னைக்கு உங்க விசுவாசத்துல உங்க பரிசுத்தத்துல எங்கேயோ சில கேப் புள்ளி விழுந்திருக்கிறது. இதை நீ கண்டுபிடிக்காம போனன்னு சொன்னா நீ அநேகருக்கு முன்பதாய் வெட்கப்பட்டு நிற்பாய் என்று பரிசுத்தாவியானவர் சபையோடு சொல்கிறார். நீங்களும் நானும் பசராஜன் போட்டிருக்கிற இந்த வெள்ளை வஸ்திரத்தை போல பரலோகத்தில் இந்த வெள்ளை வஸ்திரத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்க வைக்கிற தரிசனத்தோடு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க இங்க வந்து பாட்டு பாடி சந்தோஷத்தோடு இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய ஃபீட்பேக், நீங்கள் மகா உபத்திரவத்திலிருந்து வந்தீங்க. சமாதானத்தை ஏங்கியும் கிடைக்காதவர்களாய், நிம்மதியை கேட்டு கிடைக்காதவர்களாய், ஆறுதலற்றவர்களாய், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாய், சமுதாயத்தினால் குடும்பங்களினால் வெறுக்கப்பட்டவர்களாய் இருந்த உங்களை ஒரு ஆட்டுக்குட்டி இந்த பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களை மீட்டு கொண்டார், உங்களை ரட்சித்தார், உங்களை மனம் திரும்ப வச்சாரு, உங்களை அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால துவைச்சாரு. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு துவைப்பு என்னன்னு தெரியுமா? உங்க பொருளை, உங்களுடைய சாரியை, உங்களுடைய பேண்டை, உங்க சட்டையை என்ன செய்வீங்க? துவைப்பீங்க. அதுல எங்கெல்லாம் கரைப்பட்டு இருக்கிறதோ அந்த கரைகள் அந்த சோப்புக்குள்ள அப்படி போய் அதை சுத்தப்படி வருகிறது போல ஈசோப்பு என்கிற ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு அக்கறைக்கு போக வேண்டும். அக்கறைக்கு போவதற்கு இயேசு சொல்கிறார், என் சரீரத்தையே நான் விட்டு கொடுத்தேன். என் இரத்தத்தின் கடைசி சொட்டு ரத்தம் வர இந்த மனுகுலத்தின் ரட்சிப்புக்காக, மனம் திரும்புதலுக்காக, மீட்புக்காக இந்த இரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டது. அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக, அக்கறைக்கு போவதற்கு ஆயத்தப்படுத்துவதற்கான பிரசங்கம் தான் இந்த பிரசங்கம். ஆதலால் இன்னைக்கு காலையில வாய்க்காலை வெட்டுகிறவன் கூட அவன் பட்சத்தில் இருக்கிற ஒரு தேவன், நம்முடைய தேவன். நீங்க இவ்வளவு நாள் வெறுமையா இருந்தது போதும். உங்க விசுவாசத்தின் வாய்க்காலை நீங்கள் என்ன செய்யணும்? வெட்டணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதலால்
மரித்து கிடக்கிற சில சுபாவங்கள் நம்மளிடத்திலிருந்து உயிர் பெற வேண்டும். நம்ம பிள்ளைகள் அப்படிப்பட்ட மரித்து கிடக்கிற அனுபவத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து விசுவாசத்தை கொடுத்து ஊட்டி வளர்த்தணும். பாழாய் கிடக்கிற நிலங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? பண்படுத்தப்பட வேண்டும். இருதயம் பண்படுத்தப்பட வேண்டும். நாம் எங்கெல்லாம் ஒப்புரவாக வேண்டுமோ அங்கெல்லாம் நாம் ஒப்புரவாக வேண்டும். நகமானுடைய விசுவாசம் ஆரம்பத்தில் அவனை ஒருவேளை சந்தேகத்துக்குள்ளேயும் கோபத்துக்குள்ளேயும் கொண்டு போனாலும் கூட போன ஒருவர் உதவியாளனாயிருந்தார். இன்னைக்கு காலையிலே பிறவியிலே ஒருவன் கண் குருடாட்டமாய் இருந்தவனை இயேசு சேருண்டாக்கி தன்னுடைய துப்பலை வாயிலிருந்து வந்த உமிழ்நீரை அவன் கண்ணில் பூசி சீலவானில் போய் கழுகின பொழுது விடுதலை உண்டானது. இந்த நல்ல காலையிலே ஒரு கல் நமக்கு எங்கேயும் தடையாக்கும். சில நேரத்தில் நம்முடைய கணவன் சில இடத்துல கல்லாக மாறுவார், நம்ம மனைவி கல்லாக மாறுவா, சில நேரத்தில் பிள்ளைகளை கல்லாக மாறுவார்கள். ஆனால் இயேசு சொல்கிற இந்த கல்லை எடுத்து மாற்றினால் 4 நாள் மரித்து போனவனுக்கு என்ன உண்டாகும்? உயிர். உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தது உங்களை ஒரு சிலருக்காக உயிர் உண்டாக்குவதற்காக, சில மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவதற்காக உங்களை இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறாரு. கடைசியாக இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால தோய்க்கப்பட்டவர்கள். இவர்களை பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டவன் நம்மளை கண்ட தரிசனமாகும். நம்ம எல்லாரும் வெள்ளை அங்கி தரித்தவர்களாய், இப்போ இதில் கலர் டிஃப்ரெண்ட் கலரில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால் நீங்கள் வெள்ளை அங்கி ட்ரெஸ் போட்டு வரதில் தப்பே இல்லை. நான் அதை ஆமோதிக்கிறேன், அதை பரலோகத்தின் நிழலாட்டமாய் காண்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த அனுபவத்துக்குள் நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய போதகருடைய பிரசங்கம். அப்படி அனுபவம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த வெள்ளை அங்கி தரித்து இவர்கள் மிக உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் என்று பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட யோவான் எழுதினது நிவர்த்தியாகும். அப்படி இந்த வார்த்தைக்கு முன்பதாக நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தையினால் உங்களை கர்த்தர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கட்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். மே காட் பிளஸ் யூ. ஆமென்.